ஹாய் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எம்சிசி வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஷெடியூலில் ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒன்னுக்கான ஆல் இந்தியா கோட்டான்னு பார்த்தீங்கன்னா 15%. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு காலேஜில் வந்து 100 சீட்டு இருக்குதுன்னா 15 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்குள்ளே தான் வரும். அந்த சீட்ஸ்க்கான இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்டோடைய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் நடக்குது. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, August 5th August 12th வரையும் டைம் தராங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதுதான். செகண்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்டாக நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். அந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் கொடுக்கலாம். நீங்கள் எந்த காலேஜ் கொடுக்குறீங்களோ அந்த காலேஜில் மட்டும்தான் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்னு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா, கர்நாடகாவில் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், நீங்கள் ஆந்திர பிரதேஷில் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், மும்பை, டெல்லி, இந்த மாதிரி நார்த் இந்தியா எந்த ஸ்டேட்டில் வேணால் சூஸ் பண்ணலாம் நீங்கள் காலேஜஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீட் அலாட்மெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ். August 17th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சீட் அலாட்மெண்ட் வந்து. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டைம் பார்த்தீங்கன்னா August 6th August 13th வரையும் டைம் தராங்க. அப்புறம் சீட் அலாட்மெண்ட் வந்து 17th ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, August 17th சீட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னா, நீங்கள் இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட் அட்மின் கார்டு, ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து 10th to 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா சீட் அலாட்மெண்ட் வந்து August 17 பண்ணுறாங்கன்னா, வித்தின் வீக் ஆர் வித்தின் 3 days, வித்தின் 4 daysக்குள்ளே உங்களை வந்து அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான பேமெண்ட் ஃபீஸும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்சிசியுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், mcc.nic.in. இந்த வெப்சைட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் எல்லா அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே நானும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஸ்டேட்டுக்கான நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் உடைய ரேங்க் லிஸ்ட் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனால் இந்த சேனல் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.